இருந்த போதுதான் நாங்க பார்த்தோம். அப்புறம் அவன் மொத்தமா ஈரமா இருந்தா மழைனால நனைஞ்சிருப்பான். ஆனா இது மழை பெய்யவே இல்லையா? அப்ப பயந்து போய் பேண்ட் ஈரமாக்கி இருப்பான். அப்படின்னா நாம நம்ம மூளைக்கு அதிகமா வேலை கொடுக்கணும். அப்போ பெல்லும் அடிச்சது இல்லையா? கிளாக் ரிப்பேர்ன்றதுனால நமக்கு சரியான டைம் தெரியாது. ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. இந்த கேஸ் எப்படி சால்வ் ஆகும்ன்றதுதான் புரியவே இல்ல. கசாமா இந்த பொசிஷன்ல விழுந்தப்பதானே நமக்கு கிடைச்சா. இப்படி செய்யறதுனால நமக்கு கண்டிப்பா கேஸ் சால்வ் ஆகாதுப்பா. இது என்னது? இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? நல்லா கவனமா பாருங்க. 33 இது கசாமா தான் எழுதிருப்பான். அவன் மேக்ஸ் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹோம்வொர்க் என்ன அவ்வளவு ஈஸியாவா இருக்கும்? இல்லனா இதுல ஏதாவது மெசேஜ் இருக்கா? அநேகமா கசாமா அந்த வேம்பயர் பத்தி ஏதாவது எழுதணும்னு நினைச்சிருப்பான். அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? அது அவன் இங்க இருக்கல, அவன் கிட்ட கேட்டுடலாம். கசாமா, இது எழுதினது நீதானா? நான் தான் சொன்னேன்ல. ஆனா இதுக்கான அர்த்தம் தான் என்ன? இப்ப இவனுக்கு என்ன ஆச்சு? எனக்கும் அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நம்பருக்கு பின்னாடி ஏதோ நிச்சயமா ரகசியம் இருக்கணும். நாம அந்த ரகசியத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். 33 இதுக்கு முன்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு எனக்கு தெரியுதுப்பா. அந்த மோட்டார் சைக்கிள் காரு. அங்க பாருங்க, ஹெல்மெட் தலைய. அவன் தான் 33rd ஜெனரேஷன். அவன்கிட்ட தான் வித்தியாசமான பற்கள் இருக்கு. கசாமாவோட பின்னாடி இருக்கு அந்த அடையாளம். அது அவனோட தான் இருக்கும்பா. அப்புறம் நண்பர்களே, அவனுக்கு எதிரான ஆதாரத்தை நம்ம உடனடியா சேகரிச்சாகணும். நாம இல்ல நீதான் மசாவ். Come on, மசாவ். கசாமாவை காப்பாத்த எவிடன்ஸ் போக நீ தனியா போராடு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால இது செய்ய முடியும். இங்க பாரு மசாவ், அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஏடாகூடமா பண்ணாங்கன்னா ஏன் சார்பா அவங்கள எதுவும் பண்ணாத என்ன? சிங்கங்கள் இருக்கிற இடத்துல இந்த எலியா?